அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்போதும் போல் ஒரு 2 விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அது என்ன 2 விஷயம் அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய பிரார்த்தனைகள். நம்மளுடைய பிரார்த்தனைன்னா என்ன? இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுடைய பிரார்த்தனை. இப்போல்லாம் அந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களும் இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் இருப்பவர்களும் அவர்களுக்கென்று சில பிரார்த்தனைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அப்போ அவர்கள் யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுடைய பிரார்த்தனை, இந்த உருவ வழிபாட்டில் ஈடுபடுபவர்களுடைய பிரார்த்தனை. இப்போ இறைவனிடம் நாம் வைக்கிற கோரிக்கை, அதுதான் நம்ம பிரார்த்தனை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிரார்த்தனை வைக்கக்குள்ள இந்த உருவ வழிபாட்டில் அந்த இறைவனுக்கு லஞ்சம் கொடுக்குற ஒரு பழக்கம் இருக்குது. அது என்ன இறைவனுக்கு லஞ்சம் கொடுக்கறது அப்படின்னால், அவரை குதூகலப்படுத்தி அதுக்கப்புறமாக தன்னுடைய கோரிக்கையை சொல்வது. எப்படி குதூகலப்படுத்துறது அந்த உருவ வழிபாட்டை அப்படின்னா, அதுகளுக்கு அலங்காரம் பண்ணி, பூ எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி, அது பழங்கள், சூடம், பத்தி, சாம்பிராணி இதெல்லாம் கொளுத்தி ஒரு ஆரவாரத்தோட என்ன பண்ணுறது, தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறது. கோரிக்கையை யார்கிட்ட வைக்கணும்? இறைவன்கிட்ட வைக்கணும், இந்த இயற்கைகிட்ட வைக்கணும். அதை விட்டுட்டு நம்ம போயிட்டு அந்த கல் சிலைகிட்ட வைக்கிறோன்னு வச்சுங்க, அந்த கல் சிலைக்கு காது கேட்குமா? அது பார்க்குமா? பார்க்காது. அதுக்கு போய் வாழைப்பழத்தை வச்சா அது சாப்பிடுமா? சாப்பிடாது. இப்போ இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில் செய்யப்பட்டது என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? எதற்காக இதெல்லாம் அமைக்கப்பட்டது, இந்த கடவுள் யார் அப்படின்ற நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். சிலை வழிபாடு எதற்காக கொண்டு வரப்பட்டது, அதை நம்ம எப்படி புரிஞ்சிப்பது, இந்த கலாச்சாரங்கள்லாம் எதுக்காக உருவாக்கப்பட்டது, இந்த பிரசாதம் என்பது எதுக்கு, பிறர்களுக்கு கொடுப்பதற்கான பிரசாதம், அன்னதானம் கொடுப்பதற்கான நைவேத்தியம் எதுக்கு பண்ணுறதுனா அதுக்கு தான். அங்கே இருக்கிற பரதேசிங்களுக்கும் உணவு இல்லாதவர்களுக்கும் கொடுப்பதற்காக தான் அந்த பிறருக்கு கொடுக்குற சாதம் பிரசாதம் அப்படின்னு பலவிதமான நுட்பங்கள்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்போ அவர்கள் வழிபடும் ஒரு வழிபாட்டு முறை, இந்த 2 பேருடைய வழிபாட்டு முறையிலையும் இறைவன் யாருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்களேயானால், இப்போ 2 வழியாக பிரிச்சிருக்கோம். எப்படி யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள், உருவ வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு. இன்னும் ஒரு பிரிவினர் இருக்காங்க. இந்த பிரிவினர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள், நாத்திகர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவர் கடவுள் இல்லை, இந்த சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறான், என்ன சொல்கிறான், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதை கடவுள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அப்படி சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கிற படத்தை வச்சு கும்பிடுற ஆட்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் மனைவியிட்ட கோரிக்கையை வைக்க சொல்லுவான். நான் இந்த முறையில் இருக்கேன், நீ அந்த வழிபாட்டு முறையில் இருந்துக்க, யாருக்கு நன்மை நடக்குதோ நடக்கட்டும். அதுலேயுமே சுயநலமான ஒரு தன்மை இருக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்போ மனைவி வேண்டிக்கும். இப்போ நம்ம ஸ்டாலினோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க போய் வேண்டிப்பாங்க. அவங்க அடிப்பாதம் சொல்லுவாங்க இல்லையா, பாதத்தை மிதித்து போகிறது, அதெல்லாம் அவங்க செய்வாங்க. கடவுளை வணங்குவாங்க.
எங்கள் வீட்டுக்காரர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு வேண்டிப்பாங்க. ஆனால் இவர் வந்து சனாதனம் இல்லை அப்படின்னு அவர் புள்ளெல்லாம் பேசுவார். அப்போ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்மலாம் முட்டாப்பையெல்லாம் இவனுக்கு நம்ம வந்து ஓட்டு போடணும். இவன் வந்து விவரமாக இருப்பான். நீ அந்த வழியில் போ, நான் இந்த வழியில் போகிறேன். யாருக்கு வந்து இறைவன் வந்து இருக்காரோ அவர் வந்து நன்மை செய்யறதா இருந்தால் செய்யட்டும். இறைவன் இருக்கிற மாதிரி இருந்தால் உனக்கு அவர் நன்மை செய்யட்டும், இல்லைன்னா அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிற கூட்டம் இருக்குது. இப்படி மக்களை குழப்பி எப்படியா இருந்தாலும் சுயநலமாக நாம் அடைய வேண்டிய விஷயத்தை அடைஞ்சிப்போம். இதில் நமக்கு நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. எல்லாமே இந்த மக்கள் வந்து நம்ம எது சொன்னாலும் நம்புகிறான். அதனால் நீ அந்த வழியில் போ, நாங்கள் இந்த வழியில் போகிறோம் அப்படின்னு நம்மளை முட்டாளாக்குற இந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்காங்க. இந்த பாமரர்கள், ஒன்றும் தெரியாத பாமரர்கள் இருக்கிற வரைக்கும் இவர்கள் எல்லாம் ஏமாற்றி கொண்டு தான் இருப்பார்கள். எந்த தெளிவான முடிவும் இருக்காது. பொண்டாட்டி வந்து ஒரு விஷயத்தில் அவங்க வந்து கடவுளை வழிபடுவாங்களாம், இவர் கடவுளை வழிபட மாட்டாராம். ஆனால் நம்ம வந்து ரெண்டத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். நம்மெல்லாம் முட்டாள்கள். இவன் தாத்தா காலத்தில் இவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ, இப்போ இருக்கிற இவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ. இதில் வேற சில முதல்வர்கள்லாம் ₹1 கூட சம்பளம் இல்லாமல் வாங்கினவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ₹1 கூட சம்பளம் கிடையாது. ஏன்னா எனக்கு பல்லாயிரக்கணக்கான சொத்துக்கள், பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது. இப்படியெல்லாம் மக்களை முட்டாளாக்கும் இந்த முதல்வர் இதையும் நம்புது. அவன் கட்சிக்காரெல்லாம் நம்ப தானே செய்கிறான். அப்போ அவனையும் தலைவனாக ஏற்றுக்கொண்டு நம்புகிற கூட்டமும் இந்த உலகியலில் இருக்க தான் செய்யுது. இப்படி இந்த மக்களை குழப்பி ஏமாற்றும் கூட்டம் நிறைய இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த மக்களுக்கு தானே நஷ்டம். எப்படி நம்பி ஓட்டு போட்டாலும் அவன் கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறத அடிக்க தான் செய்வான். இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி இந்த நாத்திகர் கூட்டம் ஒன்று இருக்குது. யோக மார்க்கத்தில் பிரார்த்தனை வைக்கும் நபர்கள், இந்த நாத்திகர்களுடைய மனைவிகள் வைக்கும் பிரார்த்தனை, இப்படி வச்சுக்கணும் நம்ம. இப்போ நாத்திகர்களோட மனைவி வைக்கும் பிரார்த்தனை, இந்த யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் வைக்கும் பிரார்த்தனை, இந்த உருவ வழிபாட்டில் இருப்பவர்கள் வைக்கும் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் யாருடைய பிரார்த்தனையை இந்த இறைவன் சீக்கிரம் நிறைவேற்றுறாரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, அதில் வந்து நம்ம வந்து அதுக்குள்ளார ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது இறைவன் என்ன சொல்கிறார், இந்த இயற்கை நியதி என்ன சொல்லுது அப்படின்னால், இந்த இறைவனை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளையுமே அவர் எப்படி பார்க்குறார், ஒன்றாதான் பார்க்குறார். ஒன்றாதான் உணவளிக்கிறார். இந்த ஐம்பூதங்கள் எப்படி வந்து மனிதனுக்கு எந்த விதமான எதிர்பார்க்காமல் இவனை வந்து பாதுகாக்குதோ, இவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குதோ. காற்று இருக்குது. இப்போ அதுக்கு ஏதாவது நம்ம லஞ்சம் கொடுக்குறோமா, இல்லை அதுக்கு ஏதாவது கூலி கொடுக்குறோமா? அது வந்து காற்றை அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு. நிலம் இருக்குது, நிலத்துக்கு ஏதாவது நம்ம கூலி கொடுக்குறோமா? அது நிலம் எதை போட்டாலும் என்ன செய்யுது, அதை செரிச்சிடுது, அதை தன்வயமாக்கிக்கிடுது. அதற்கான கால அவகாசம்தான் வந்து அங்கே வந்து கூட குறைச்ச இருக்குது. ஆக மொத்தத்தில் பூமியில் எதை போட்டாலும் அது என்ன பண்ணிடுது, செரிச்சிடுது, மண்ணாக்கிக்குது, தன்வயப்படுத்திக்குது. அப்போ அதோடைய பணியை அது விட்டுடுச்சா? இல்லை. மழை வந்து ஒரு கடல் நீர் மேகமாக நிற்கிது, குளிர்ச்சி அடைஞ்சுன்னா நான் மழையெல்லாம் பெய்ய மாட்டேன், இவன் என்னை வணங்கலை அப்படின்னு நிற்கிதா? அதெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் சரிசமமான மழையை பெய்கிறது. காற்றும் அப்படி தான் இருக்குது, சூரியனும் அப்படி தான்.
இவன் எனக்கு பூஜை பண்ணல, இவன் என்னை வணங்கலை அப்படின்றதுனால நான் உதிக்க மாட்டான்னு சொல்லுதா என்ன? இல்லை. அப்போ அவைகளுடைய பணிகளை அவைகள் சரியாகவே செய்கின்றன. இப்போ மனிதன் மட்டும்தான் அவனுடைய பணியை எதிர்பார்ப்போடு செய்கிறான், சுயநலமாக செய்கிறான். அவன்கிட்ட தான் இந்த சமநோக்கு பார்வை, சரிசமமான தன்மை இதெல்லாம் இல்லை. மற்ற இந்த பூமியிடமோ இல்லை இந்த ஐம்பூதங்களிடமோ என்ன இருக்குது அப்படின்னால், அதனுடைய பணியை அது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை தொடர்ந்து தான் செய்யுது. அப்படி செய்யலைனால் இந்த மனித இனம் மட்டும் இல்லாமல் இந்த உயிர்கள் எதுவும் இந்த பூமியில் வாழ இயலாது. இப்படி தான் இந்த இயற்கை எப்படி இருக்கோ அப்படி தான் மனிதன் வாழ வேண்டும், எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல். இந்த இயற்கை எப்படி இருக்கோ, இந்த இயற்கை தன்மை எப்படி இருக்கோ, இறைவனும் அப்படிப்பட்டவன்தான். கொலைகாரனாக இருந்தாலும் அவனுக்குரிய தண்டனையை கொடுத்துவிட்டு அவனுக்கும் உணவளிப்பது, அவனையும் வாழ வைப்பது, அவனுக்கு உணர்வதற்கான சில வழிமுறைகளையும் அவனுக்கும் இந்த இறைநிலை செய்கிறது. யாருக்கும் பாகுபாடு கிடையாது. அப்போ யோக மார்க்கத்தில் ஈடுபடுறான், அவனுடைய பிரார்த்தனை இருக்குது. இப்போ இந்த உருவ வழிபாட்டில் ஈடுபடுறான், இவனுடைய பிரார்த்தனை இருக்குது. இப்போ இந்த உருவ வழிபாட்டில் ஈடுபடுற இந்த மனிதர்களுடைய பிரார்த்தனை குதூகலமான பிரார்த்தனை. அப்போ அவன் உண்மையான இறைவனை நோக்கி அவனுடைய பிரார்த்தனையை வைக்கல, அவன் ஒரு உருவத்தை நோக்கி வைக்கிறான். அப்போ அப்படி இருந்தாலும் அவனுக்கும் ஒரே சரிசமமான நீதி தான். இங்கே கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான், அவனோட மனைவி தான் கடவுளை வணங்குது. வீட்டில் இருக்கிற கடவுளையோ இல்லை வெளியில் போயோ வணங்குறாங்க. அப்போ இந்த 3 பிரிவு இருக்கு இல்லையா, இந்த 3 பிரிவையோட பிரார்த்தனையை இறைவன் நிறைவேற்றுகிறாரா? யாரில் இதில் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், முதன்மையானவர்கள் அப்படின்ட்டு முதல்ல நிறைவேற்றுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய பிரார்த்தனையும் அவர் நிறைவேற்றுவதில்லை, யாரையும் அவர் கண்ணெடுத்து கூட பார்ப்பதில்லை. இவர்கள் யாரையும் அவர் கண்ணெடுத்து கூட பார்க்கல, அவருடைய பணியை அவர் செய்துக்கிட்டே இருக்கார். இப்போ இதற்கான வழிமுறைகள் தான் என்ன? உங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஆழ்மனதில் சொல்லணும், உங்களோட உயிரிட்ட சொல்லணும். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்குள்ளார மிகப்பெரிய ஒரு கற்பக விருட்சம் இருக்குது. அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆழ்மனம். இந்த மனம்ன்ற கற்பக விருட்சத்திட்ட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னால், அந்த விஷயம் இந்த இயற்கையாக கலந்து அது என்ன பண்ணுது, ஒரு காலகட்டத்தில் இந்த இயற்கை அதை நிறைவேற்றிய தீருது. அதற்கான அந்த கால இடைவெளி இருக்குல்ல, அதுதான் இங்கே பிரச்சனை. எப்போ நடக்குதுன்றது அங்கே தெளிவான அந்த காலம் கிடையாது, யாராலையும் நிர்ணயிக்க இயலாது. அது நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்க மனசால், அடுத்த ஜென்மத்தில் நடக்கலாம், 10 ஜென்மத்துக்கு அப்புறம் நடத்தலாம், இல்லை ஒரு யுகம் கழித்து கூட நடக்கலாம். ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டதை அடையும் வரையில் அதுவும் விடாது, நீங்களும் விட மாட்டீங்க. இப்போ இந்த ஆழ்மனதிட்ட நீங்கள் உங்களுடைய ஆசையோ பிரார்த்தனையோ நீங்கள் வைக்கலாம். அது எதனுடைய அடிப்படையில் இந்த இயற்கை நிறைவேற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாவம் புண்ணியத்துடைய அடிப்படையில் தான் நிறைவேற்றுது. உங்களுடைய கருணை குணம், உங்களுடைய குணம் எப்படி இருக்குது, நீங்கள் மற்றவர்களிடம் எப்படி பழகுறீங்க, உங்கள் எண்ணம் எப்படி இருக்குது, உங்களுடைய இந்த பிறருக்கு உதவும் தன்மை எப்படி இருக்குது, அதை சார்ந்து தான் இந்த இயற்கையும் இறைநிலையும் உங்களுக்கு அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுது.
அப்படியும் அந்த பிரார்த்தனை எதனுடைய அடிப்படையில் நிறைவேற்றுதுன்னா, நீங்கள் எந்த வகையான பிரார்த்தனையை நீங்கள் வைக்கிறீங்களோ அதை சார்ந்து அதற்கு எவ்வளோ காலம் எடுத்துக்குமோ எடுத்துக்கிட்டு நிறைவேற்றுது. அதனுடைய கால அளவுங்கிறது யாரை பொறுத்து இருக்குனால் உங்களை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு புண்ணியத்தை அதிகமாக பண்ணுறீங்களோ, கர்மாவை கரைக்கிறீங்களோ, பாவத்தை போக்குறீங்களோ, அந்த அளவுக்கு எந்தெந்த பிரார்த்தனை எப்படிப்பட்டதோ அதை பொறுத்து அந்த கால இடைவெளியில் அந்த இயற்கை உங்களுக்காக நடத்தி கொடுக்கும். அதற்கும் காரணம் நீங்கள் தான். அது சும்மா ஒரு கருவி தான். அது சாட்சியாக தான் பார்ப்பார். இறைநிலை என்பது எப்போதுமே சாட்சி தான். அவர் எப்பொழுது இந்த அவருடைய தன்மையை, அவருடைய பார்வை நம்ம மேலே படுது அப்படின்னா, நம்ம எப்போ அவரோட பிள்ளையாக மாறுகிறோமோ அப்போ தான் அவருடைய பார்வை நம்ம மேலே படுது. அப்போ நம்ம அப்பா இருக்கார். நம்ம அப்பா என்ன பண்ணுவார்? அவருடைய சொத்தை நமக்கு தானே கொடுப்பார். இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். அப்போ அவருடைய பார்வை எப்பொழுதுமே நம்மளுடையதாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவரோட பிள்ளை. இப்போ அப்பாவோட குணாதிசயங்கள் இருக்குது. அதெல்லாம் யார்கிட்ட இருக்கும்? நம்மள்கிட்ட இருக்கும். நம்ம ஜீனில் இருக்குது. நம்ம தாத்தா அப்பாவோட அம்மாவோட குணாதிசயங்கள், அவர்களுடைய சில விஷயங்கள் எல்லாமே நம்ம ஜீனில் கலந்து தான் வரும். அந்த குணாதிசயங்கள்லாம் அதற்கு தகுந்தாற் போல் தான் நீங்கள் பிறவி எடுப்பீங்க. இது எல்லாம் எதனுடைய அடிப்படையில் இருக்குன்னா, உங்கள் பாவ புண்ணியத்துடைய அடிப்படையில். உங்களுடைய அடிப்படையே இந்த பாவம் புண்ணியம்தான். எல்லாத்திற்கும் காரணம் இந்த பாவம் புண்ணியம்தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கேர்ஃபுல்லாக பாவம் அதிகமாக பண்ணாமல் புண்ணியம் பண்ணணும். இதனுடைய அடிப்படையில் தான் இந்த இறைநிலை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை பார்க்குது. அது எப்போ பார்க்கும்? கடவுளுடைய எல்லா குணங்களும் எல்லா தன்மையும், கருணை, தயவு, விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது, எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்க்கறது, இந்த ஆன்மநேய ஒருமைப்பாடு, இதிலெல்லாம் யார் இருக்கிறார்களோ அந்த இறைநிலையோட தன்மையெல்லாம் எந்த மனிதனுக்கு இருக்கிறதோ, அவருடைய குணாதிசயங்கள்லாம் யாருக்கு இருக்கோ அந்த மனிதனை தான் தன் பிள்ளையாக பாவித்து அவர் அங்கேருந்து பார்ப்பார். மற்றவர்கள் யாரையும் அவர் பார்ப்பதும் இல்லை, அவர்களுக்கு எதையும் செய்வதும் இல்லை. அவர்களுக்குமே என்ன பண்ணுவார் அப்படின்னால், அவர்கள் ஒரு செல்ல பிள்ளைகள். இந்த செல்லைப்பிள்ளை எதனுடைய அடிப்படையில்னா, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மையின் அடிப்படையில், அவர்களுடைய ஒழுக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் பிள்ளைகளாக இருப்பாங்க. அப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்குன்னா எங்கள் அப்பாவோட குணாதிசயம் எனக்கு இருக்கணும்ல. அப்படிதான் அதனுடைய அடிப்படையில் அவருடைய பார்வை நம்ம மேலே படும். அந்த பார்வை படுறதுக்கே நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய குணங்களை எல்லாம் பெற்று இருக்கணும். அந்த மிருக குணம்லாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் அவருடைய பார்வை உங்கள் மேலே படுது. படக்குள்ள அப்போ உங்களுக்கான பிரார்த்தனை இருக்கு இல்லையா, அந்த பிரார்த்தனையை அவர் ஏடெடுத்து பார்க்குறார். அந்த இறுதி கட்ட நிலையில், யோகத்தின் இறுதி கட்ட நிலையில் உங்களை கை கொடுத்து அவர் தூக்கி விடுவார். அவர்களும் நமக்கு முன்னாடி சென்ற சித்தர்களும் இருக்காங்க இல்லையா, அவர்கள் நம்மள்களை உற்று நோக்குவாங்க. நம்ம கூட்டத்துக்கு ஒருத்தவன் வரான், உண்மையான மனிதன் இங்கே ஒருத்தவன் இருக்கான், இதையெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். ஒரு சில பேருக்கு சந்தேகம் வந்துடும், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நல்லவர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே போல் ஒரு நல்லவன் ஒருத்தவன் அந்த ஊரில் இருந்தானா அவனுக்காக தான் மழை பெய்யுது, இந்த கெட்டவனுக்காக பெய்யல. இப்போ இந்த நல்லவர்களை வைத்து தான் அந்த கெட்டவர்களும் அந்த மழையை பயன்படுத்திக்கிறாங்க. இது எப்படி உண்மையோ அதே உண்மை தான் அதுவும். இதில் சில பேருக்கு சந்தேகம் வந்துடும்,
ஏனென்றால் எப்பொழுதுமே நான் ஒன்று சொல்லுவேன், என்ன அப்படின்னால், நல்ல குருநாதர்களை நீங்கள் தேர்வு செய்தணும். ஏன்னா நல்ல குருநாதர்கள் தான் உங்களுக்கு வந்து உண்மையே பேசுவாங்க, பொய் பேச மாட்டாங்க. இந்த பொய்யான குருநாதர்கள் அவன் உண்மையும் பொய்யும் கலந்த மாதிரியே பேசுவான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு புரியக்கூடாதுன்றதுக்காக. வெறும் பொய்யே பேசியிருந்தா மாட்டிப்பான், நீ கண்டுபிடிச்சிருங்க அவன் பொய்யான குருன்னு. அப்பப்போ கொஞ்சம் உண்மையை கலந்து பேசக்குள்ள இதெல்லாம் உண்மையாக தானே இருக்குது, அப்போ அந்த பொய் மறைஞ்சிடுது. ஆனால் எங்களை போல் உள்ளவர்களுக்கு அது தெளிவாக தெரிஞ்சிடும், உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானா. ஆரம்ப காலகட்டத்திலேயே தெரிஞ்சிடும் யார் சரியான நபர், யாரெல்லாம் சரியில்லாத நபர்கள், இவர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள், இவர்களுடைய பயணம் எதை நோக்கி இருக்கிறது, இவன் எதோட தன்மையில் இயங்குகிறான் என்பதையெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். அப்போ எல்லாரும் அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு என்பது குறைவு. இப்போ இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த இறைநிலை அப்போ தான் அந்த ஒழுக்கமாக இருக்கிற அந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடுகின்ற அந்த மனிதனை தான் அவர் என்ன பண்ணுவார், அவரோட பார்வையே படும். மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி அவர் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, கண்டுக்கவும் மாட்டார். உங்களுடைய பாவம் புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த பிரார்த்தனைகளை இயல்பாக நிறைவேற்றுவார். யாராக இருந்தாலும் இறைவனை பொறுத்தவரையிலும் சமநீதி தான். அவர் வந்து அவரை வணங்குறவங்களாக இருந்தாலும் வணங்காதவங்களாக இருந்தாலும் அவருடைய பார்வை எதை நோக்கி இருக்குன்னா, நீங்கள் செய்கிற பாவம் புண்ணியம் இந்த ஒழுக்க நெறி உண்மையை நோக்கி தான் இருக்கும். அப்போ உண்மையும் கடவுளும் வேறு ஏன்னா இல்லை. நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட பதிவிட்ட மாதிரி இந்த சித்தர்களை நம்ம வந்து கண்மூடித்தனமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னால் அவர்கள் பொய்யே சொல்ல மாட்டாங்க. நம்மளுடைய பாதைகளை, இந்த இறைவனை அடைவதற்கான பாதைகளை முன்கூட்டியே கண்டுபிடித்து அந்த வழியில் போனவர்கள் அவர்கள்தான். மற்றவர்களெல்லாம் சொல்கின்ற உண்மைகள் அல்ல, அவைகளெல்லாம் பொய்யாக இருக்குது. எல்லாத்துலேயும் ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னால் நிறைய விஷயங்கள் பொய்யாக இருக்குது. இந்த சித்தர்களிடம் மட்டும்தான் நம்ம வந்து குறையே கண்டுபிடிக்க முடியல. எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்களா, ஏதாவது ஒரு மைனஸ் இருக்குமா அப்படின்னு நம்ம வந்து உற்று நோக்கி பார்க்கக்குள்ள இல்லை. என்ன நிறையா விஷயங்களை திரும்ப சொல்லிட்டு வருவாங்க. ஒரே விஷயங்களை வார்த்தைகளை மாற்றி போட்டு அந்த ஒரே விஷயங்களை நிறையா தடவை பதிவு பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் இருக்குமே தவிர அவர்கள் சொல்லுவது அத்தனையும் வேத வாக்கு அப்படின்னு சொல்கிறதை நிறுத்திடணும். வேதமே பொய் தான் சொல்லுது. அவர்கள் சொல்வதெல்லாம் இறைவனோட வாக்கு, இறைவனுக்கு நிகரான வாக்கு, உண்மைக்கு நிகரான வாக்கு. இந்த வேத வாக்குன்னு சொல்கிறத நம்ம நிறுத்திடணும். வேதங்கள் எல்லாம் நிறைய கட்டுக்கதைகளையும் பொய்களையும் சொல்லுது. ஆனால் இந்த சித்தர்கள் கூட்டம் மட்டும்தான் உண்மையை மட்டும்தான் சொல்லுது. அங்கே பொய்க்கே வேலை இல்லை. நீங்கள் பொய்யை அங்கே பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே தான் இருக்குது, சித்தர்கள்ட்ட தான் இருக்குது. இல்லை மற்றவர்கள்ட்ட இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்தாற்போல் வந்த மகான்களிடம் இருக்குது. சிவானந்த பரமஹம்சர், இப்படி நிறைய மகான்கள் இருக்காங்க. எல்லா வேமண்ணா, பசவண்ணா இப்படின்னு எல்லா ஸ்டேட்லேயும், ஆந்திராவில், கர்நாடகாவில் அதை மாதிரி மகான்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுடைய யோகம் சார்ந்த விஷயங்களை நான் சொல்கிறேன், யோகம் சார்ந்து சொல்கிறேன். இப்போ வந்து மற்றவர்களும் இருக்கிறார்கள், அவர்கள் சித்தர்களை சார்ந்து இல்லை. இப்போ ரமணர் இருக்கார், இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கார். அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகத்தை சார்ந்து அவர்கள் எல்லாம் பெருசாக அவங்க பேசலை. யோகத்தை, அவங்களுடைய தியான அனுபவத்தை அவர்கள் வந்து பேசுகிறாங்க. என்னுடைய தியான அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி அவங்க விவரிக்கிறாங்க. மற்ற வாழ்க்கையை பற்றிய கருத்துகள், அந்த சிந்தனைகள் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும்.
இந்த விவேகானந்தரும் அப்படிதான். இப்படிப்பட்ட மகான்களும் இருக்காங்க. ஆனால் யோகம் என்பது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த தியானத்தில் முதிர்ச்சி அடைந்த நிலை என்று ஒன்று இருக்குது. ஆனால் இந்த யோகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யோகத்தில் தான் இந்த தேகத்தையும் அழியாத தேகமாக மாற்ற முடியும். இந்த அமிர்தூரல் என்ற ஒன்றை எப்படி நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னா, யோகத்தினால் மட்டுமே தான் அது சாத்தியமான ஒன்று. மற்ற தியானத்தினால் அது சாத்தியமா அப்படின்னால் அதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இந்த யோகத்தில் மட்டும் தீவிரமாக நீங்கள் இந்த யோகத்தை பயன்படுத்தினீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த பிரம்மரந்திரத்தை தட்டி துறந்து அந்த அமிர்தூரலை நீங்கள் சாப்பிடலாம். நான் மற்ற தியானம் பண்ணுறேன், அதில் எனக்கு கிடைக்குமா அப்படின்னால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதை சார்ந்த அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். ஆனால் இந்த அமிர்தூரலை நான் உண்ணுவது என்பது அது சாத்தியமா அப்படின்னால் அது ஒரு கேள்விக்குறி தான். அதை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி இந்த இறைநிலை என்பது எப்படி சரிசமமாக எது நீங்கள் பண்ணினாலும் அது எல்லாரையும் சரிசமமாக பார்க்குதோ, அதே போல தான் அதே நிலையில்தான் இந்த சித்தர்களுடைய தன்மையும் இருக்குது. நம்மளுடைய தன்மையும் அப்படி தான் இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சமநீதி அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த அரசியல்வாதிங்க, முதலமைச்சர்கள், இந்த அமைச்சர்கள், பிரதம மந்திரி, இந்த நாடு எல்லாம் இந்த ஆன்மீகத்துக்கு வந்து இந்த ஆன்மீகத்தின் வழி அவர்கள் நடந்தாங்க அப்படின்னால் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். எல்லாம் ஒரு மகானை கீழே இயங்கினா எப்படி இருக்கும்? இந்த உலகம் சொர்க்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது இங்கே நிகழும். துன்பங்கிறது மிக மிக குறைவாக தான் இருக்கும். எங்கேயோ 1-2 தான் இருக்கும். அதிகபட்சமான துன்பம் இருக்காது. இன்பம்தான் அதிகமாக இருக்கும். அதுதான் நம்ம வலியுறுத்துகிறோம். இன்பங்களை நாம் அதிகப்படுத்தணும். இந்த தற்சார்பு கொள்கைக்கு வாங்க. ஒரு கிராமத்தை உருவாக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அப்போ இன்பம் அதிகமாக நிறைந்த ஒரு கிராமத்தை நாம் உருவாக்குறதுக்கு தான் இங்கே முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அதை உருவாக்கி இந்த யோகத்தில் ஈடுபடக்கூடிய மனிதர்கள்லாம் அங்கே குடியமர்த்தணும். அது மிகப்பெரிய சொர்க்கமாகவே திகழும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கான பணியெல்லாம் செய்கிறோம். ஆனால் அது லேட்டாகிட்டே இருக்குது. அதற்கு பொருளாதாரம் முக்கியமாக இருக்குது. நீங்கள் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கே தடைக்கல்லாக இருப்பது இந்த பொருளாதாரம். ஏன் இந்த பொருளாதாரம் தடையாக இருக்குது? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் அதை தேடி தான் ஓடுறான். அப்போ எல்லாத்தையும் எல்லாருக்கும் பொதுவாக்குனால் என்னுடைய வேலை ஈஸியாக முடிஞ்சிடும், மகான்களுடைய வேலையும் ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே எதுவுமே பொதுவாக இல்லை. இங்கே பொதுவாக மாற்றணும். அந்த பொதுவாக மாற்றுவதற்காக தான் நம்ம இங்கே பாடுபட்டுருக்கோம். இப்போ அப்படி ஒரு கிராமத்தை உருவாக்கணும். அப்படி உருவாக்கினா அங்கே உள்ளார என்ன நடக்குது, எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உற்று நோக்குவாங்க. ரெண்டாவது, நம்மளும் அந்த மக்களிடம் அந்த கிராமத்தை பற்றி விழிப்புணர்வை அவங்களுக்கு ஒரு சொல்கிறது, அப்பப்போ போய் சொல்கிறது, வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்கிறது, 6 மாதத்துக்கு ஒரு தடவை சொல்கிறது, அதை சார்ந்த நோட்டீஸ்லாம் கொடுத்து அவர்களையும் அங்கே அழைப்பது. எல்லாருக்கும் பொதுவானது தானே. இன்பங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே. அது எல்லாருமே அனுபவிக்கணும்ல. இப்போ நம்மளே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தால் போதுமா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிடணும் அப்படின்னு நான் தீர்க்கமாக
இருக்கேன். பிற்காலத்தில் எப்படியாவது அதை உருவாக்கி எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம். அதுக்கு நீங்கள் வெளியில் எந்தெந்த ஊர்லேயோ இருக்கீங்க, அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல ஒன்றா வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலேருந்து வந்து குடும்ப சகிதமாக குடும்பத்தோடு இருக்கலாம். இது ஆசிரமம் மாதிரி கிடையாது. உங்கள் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வரணும் அப்படிலாம் இல்லை. இன்னும் உங்கள் குடும்பத்தோடு வந்து குடும்பத்தோடு வசிக்கலாம். அப்போ உங்களுக்கு அடிப்படையான தேவைகள் மட்டும்தான் இருக்கும். இயற்கையான காற்று, இந்த மழை நீரை குடிநீராக மாற்றும் தன்மை, இந்த சோலார்லேருந்து நம்ம கரண்ட்டை தயார் பண்ணிக்கிறது, நம்மளே நமக்கான உணவுகளை தயாரித்து கொள்வது, ஒவ்வொருவரும் சுழற்சி முறையில் உணவு தயாரிப்பது. இந்த பெண்கள்லாம் நான் உணவு தயாரிக்கிறதே எனக்கு வேலையாக இருக்குது அப்படின்ற மன உளைச்சல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்கே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுழற்சி முறையில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை தான் சமைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வாரத்துக்கு 2 நாள் சமைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சமையல் எல்லாம் மற்றவங்க பார்த்துப்பாங்க. சுழற்சி முறையில் அதெல்லாம் இருக்கும். இங்கே சமநோக்கு பார்வை, சரிசமமான வாழ்க்கை, எல்லோருக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கை, எல்லாமே இங்கே பொதுவாக்கப்பட்டிருக்கும். இங்கே யாருடையதும் இங்கே இருக்கிற உடைமைகள்லாம் எல்லாருக்கும் பொதுவானது. இந்த தனிப்பட்ட நபருக்கு சொந்தமானதுன்னு எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பொதுப்படையான ஒரு பொது உடைமை வாழ்க்கையை நம்ம இந்த மக்களுக்கு கொடுத்து உருவாக்கணும். அப்போ மக்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா அதை கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணணும், கொஞ்சம் அதை கொஞ்சம் சரி செய்யணும். அதற்கு தகுந்தாற்போல் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னால் ஒரு கிராமம் மாறும், அப்புறம் ஒரு நகரம் மாறும், அப்புறம் இன்னொரு நகரமாக, இப்படியே ஒரு நகரமாக மாற்றி இந்த உலகத்தெல்லாம் வேணாம், நம்மளுடைய நாட்டை அமைதியான நாடாக, ஆரோக்கியமான நாடாக நம்ம மாற்றலாம். முதல்ல ஒரு கிராமத்தை மாற்றுவோம் நம்ம, அதுக்கப்புறம் நாட்டெல்லாம் அப்புறம் மாற்றுறதெல்லாம் அப்புறம். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல ஒரு கிராமத்தை உருவாக்கும். அப்போ இங்கே அதை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பணம் படைத்தவர் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். கொடுத்தால் உடனே நடந்துடும், இல்லைன்னா லேட்டாகும். அவர்களுடைய சொத்தை எல்லாம் நம்மள்கிட்ட கொடுத்துடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவருடைய சொத்து மதிப்பு, இப்போ ஒருத்தவர்கிட்ட ஒரு 10 கோடி ரூபா, 2 கோடி ரூபா, 3 கோடி ரூபா இருக்குன்னா அவருடைய சொத்து நம்மள்கிட்ட எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் ஒரு சொத்து உள்ள ஆளை வேணும்னு கேட்டிங்களே, என்கிட்ட சொத்து இருக்குதுன்னு வராரு. இது என்ன பண்ணணுன்னு கேட்குறாரு. ஒரு 10 கோடி ரூபா வச்சுருக்காரு அப்படின்னால் அவர்களுடைய சொத்து மதிப்பை நம்ம பயன்படுத்திப்போம். அந்த பணத்தை பயன்படுத்தி திரும்ப எடுத்துருவோம். அவருடைய 10 கோடி ரூபாங்கிறது 12 கோடி ரூபா, 11 கோடி ரூபாயாக மாறுமே தவிர 10 கோடி ரூபா அப்படியே இருக்குமே தவிர அதிலிருந்து குறையாது. அவர்களுடைய பணத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. நமக்கு என்ன இங்கே தேவையாக இருக்குனால், நம்ம சில பணிகளை செய்வதற்கு அது ஏதுவாக அந்த பொருளாதாரம் தேவைப்படுது. முதல்ல ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வாங்கி அந்த இடத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு அப்போ அங்கே கொஞ்சம் பொருளாதாரம் தேவைப்படுது. இங்கே பணம் படைத்தவர்கள் நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னா நம்மள்கிட்ட ஏகப்பட்ட பிளான் இருக்குது. உங்களுடைய சொத்து மதிப்பு குறையாமல் இந்த உலகத்திற்கு நல்லது செய்வதற்கு, அந்த சொத்து மதிப்பை அதிகப்படுத்துவதற்கும் நம்மள்கிட்ட ஏகப்பட்ட பிளான் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. ஆனால் அவர் நம்மளை தேடி வரணும். அவர் யாருன்னு நமக்கு தெரியல, அவர் நம்மளை நோக்கி வரணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை நாம் அந்த பொருளாதாரத்தை நம்ம உருவாக்கி நம்ம அதை செய்ய போகிறோம். அப்போ நம்மள்கிட்ட இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற பொருளாதாரம் பத்தலை. நம்மளுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளும் ஒன்றும் மற்றவர்களுக்கு செய்யாமல் இல்லை. நம்மளால் முடிஞ்சது மற்றவர்களுக்கும் உதவியை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம்.
அப்படி இந்த சமுதாயத்தை நாம் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக இருந்து மாற்றினால் இந்த சமுதாயம் சொர்க்கமாக மாறிடும். இந்த சொர்க்கமாக மாற்றுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம கூட சேர்ந்து நம்ம கூட ஒத்துழைத்து நீங்கள் இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும். உங்களோட சொத்து மதிப்பு குறையாது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நான் உங்களை தெளிவுபடுத்தக்குள்ள உங்களுக்கு அது தெளிவாக புரிஞ்சிடும். அப்படி இந்த பணியை செய்வதற்கு வருக வருக என அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த நல்ல பணியில் நீங்களும் உங்களுடைய பணியை தொடங்குங்க. நீங்கள் இது செய்கிறேன் அது செய்கிறேன். இங்கே ஒரு விஷயம் இருக்குது. நான் யோக மார்க்கத்துக்கு வரேன், ஆனால் என் சொத்தெல்லாம் என் பிள்ளைக்கிட்ட தான் கொடுத்துட்டு வருவேன். அவன் என்ன உதைச்சாலும் என்ன அடித்தாலும் என் சொத்தெல்லாம் அவன்கிட்ட தான் கொடுத்துட்டு வருவேன். அப்படிங்கிற கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால தான் இங்கே பிரச்சனை. சரி, நன்றி. நாம் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.